தேவநாதன் நினைக்கிறார். தேவநாதன், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார், அவருடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கருணாபுரம் பகுதியில் இப்போ நம்ம மேட்டுத்தெரு பகுதியில் இருக்கிறோம். இந்த மேட்டுத்தெருவில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தாய் தந்தை 2 பேரையுமே இழந்திருக்காங்க ஒரு குடும்பம். அதாவது 3 பசங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பசங்க. இந்த 3 பசங்களுமே தாய் தந்தை 2 பேருமே இழந்திருக்காங்க. நேற்று காலையில் அந்த தந்தை சுரேஷ் என்றவர் இறந்திருக்காரு. இந்த தந்தை சுரேஷ் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பேக்கிங் கம்பெனியில் வேலை செய்யும்போது அவர் மெஷினில் கையை விட்டு ஒரு கையை இழந்திருக்காரு. கையை இழந்த நிலையிலும் கணவன் மனைவி 2 பேரும் கட்டுமான பணிக்காக போயிருக்காங்க. அந்த கட்டிட வேலை செய்து 2 பேரும் தங்களது குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது நேற்று காலையில் சுரேஷும் நேற்று மாலையில் அந்த வடிவு என்ற பெண்ணும் இறந்த நிலையில் தாய் தந்தை 2 பேருமே இருந்த அந்த 3 குழந்தைகள் தான் இவங்க. இந்த 3 குழந்தைகளும் தற்போது நிர்கதியாக நிற்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். என்ன நடந்தது என்று கேட்கலாம். என்ன நடந்ததுப்பா? எனக்கு அம்மா அப்பா மக்களை மடிச்சிடுச்சு ஐயா. உலகத்தையே மடிச்சிடுச்சு ஐயா. மக்களை எல்லாத்தையும் மடிச்சிட்டாங்க ஐயா. கருணாபுரமே அழிஞ்சிடுச்சு ஐயா. இந்த 3 வச்சுக்கிட்டு நான் எப்படி ஐயா குப்பையை கொட்டுறது? இல்லை நான் என்ன ஐயா பண்ணுவேன்? ஒரு நோட்டு வாங்க கூட என்னால் முடியும். அதில் படிக்க வைக்கிறேன். நான் என்ன பண்ணி எப்படி இந்த வயசில் என்னால் முடியாது சாமி. யாரை போய் நான் காலை பிடிப்பேன், கையை பிடிப்பேன். எனக்கு உதவி யாரும் ஐயா பண்ண மாட்டாங்க. இந்த 3க்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. மகராஜனா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு சாமி. இந்த வீட்டுக்கு ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு நல்ல வழியை கொடுங்க சாமி. இந்த குடும்பத்தை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் ஏற ஐயா. இந்த பாலவ குடும்பத்தை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் ஏற ஐயா. ஐயா இடிஞ்சு போய் கிடக்குது. இந்த வீடு உங்களுக்கு இடிஞ்சு போய் கிடக்குது ஐயா. நான் கொளுத்து நானும் கேரளாவுக்கு போய் எதாவது பிச்சை அடிச்சு இந்த பேரை பிள்ளை காப்பாற்றுறேன் ஐயா. இந்த வீடு இல்லை, வாடகை இருக்கிறாங்க ஐயா. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருணாபுரம் பகுதியில் அந்த இறந்த சுரேஷ் அந்த வடிவோடைய இடம் தான் இது. வீடே கிடையாது அவங்களுக்கு. வீடு இல்லாத நிலையில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸு, அவங்களுடைய உடல் வரத்துக்கான ஃப்ரீசர் பாக்ஸ் கூட திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு நிலையை தான் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த குடும்பமே இருக்குது. இந்த குடும்பத்தை, அதாவது இறந்த அந்த வடிவோடைய அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டார். எனக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணுன்னு தான் பெரிய பொண்ணு தான் போயிடுச்சு. அந்த புழுவுக்காக நான் கஷ்டப்பட்டேன் ஐயா. கேரளாவுக்கு போய் ஏதோ கஷ்டப்பட்டு அந்த புழுவுக்கு ஏதோ நல்லதுக்கு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது போயிடுச்சு. அது 3 எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படி காப்பாற்று? என்னால் வேலைக்கு போக முடியாது ஐயா. கண்ணு ஆபரேஷன் பண்ணி இப்போ தான் வந்தேன். கண்ணு ஆபரேஷன் பண்ணி இப்போ தான் 6 மாதம் ஆகுது. நான் எப்படி ஐயா காப்பாற்றுவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. வாடகை என்னால் கட்ட முடியாது. வாடகை வீட்டில் இருந்தாங்க ஐயா. அந்த வீடு இடிச்சு போச்சு. எங்களை எப்படி நான் வாடகை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் வாடகை கட்டி அந்த புள்ளுகளை காப்பாற்றுவேன். எனக்கு ஒன்றும் புரியலுங்க ஐயா. அந்த புள்ளுகளுக்கு அதை உதவி செய்யுங்க. எனக்கு யாரும் இல்லை, பிரச்சனை இல்லை. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு போயிடுச்சு. நானே இப்போ அனாதையாக நிற்கிறேன். அவங்கள நம்பி தான் நான் வாழ்ந்தேன். அவங்களும் இல்லை. இப்போ நான் அனாதை ஆகிட்டேன் ஐயா. அனாதை ஆகிட்டேன். எனக்கு யாரும் இல்லை. அனாதை ஆகிட்டேன் ஐயா. தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில் இறந்தவருடைய உடல் வருது. இதுபோன்று தொடர்ந்து இந்த பகுதியில் இறந்தவர்களுடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்படுகிறது. அதை பார்க்கும் மக்கள் தங்கள் வீட்டிற்கு வரும் உடலா என்ற ஒரு கோணத்தில் நின்று ஒவ்வொரு வேனாக பார்த்து அழுவும் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்தோம். இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிறவங்களை கேட்போம். என் வீட்டுக்காரனையும் நான் சின்னத்தில் விட்டு செத்துட்டான். இதில் வச்சு நான் காவந்த பண்ணேன் சாமி. ஓடி தான் சாமி கல்லையை விற்றா தான் என் பொண்ணுகளை காப்பாற்றுவேன்.
எனக்கு ஒரு அந்த பையனும் 2ல் 1 பிடிச்சி 1 வச்சிருக்கிறேன். 2 மருமகளை ஒரு மருமலை போட்டா ஒரு மருமலை வச்சிருக்கிறேன். நான் இந்த பேர பிள்ளைகளை வச்சு என்ன சாமி பண்ணுவேன்? எனக்கு ஏதாச்சும் ஒரு வைமாரம் செய்யுங்க சாமி. இந்த குடும்பத்தை பாருங்க சாமி. இந்த மக்கள் நாங்கள் தேவுக்கிறத பாரு ஐயா. எங்களை பாரு ஐயா. உங்க மனசை பிரிச்சு பண்ணுங்க சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.